கொஞ்சம் கூட மனசாட்சிக்கு உகந்ததில்லை. அவர் விஜயை ஆதரிச்சு பேசட்டும், விஜய்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஜான் ஆரைசாமியோட போய் துணையா நிக்கட்டும், விஜய்க்கு வியூகங்களை வகுத்து கொடுத்து விஜயை வெள்ள வைக்க பாடுபட்டும், விஜய்க்கு அதெல்லாம் பரப்புரை செய்யட்டும், விஜய் கட்சியை சேரட்டும், செய்தி தொடர்பாளர் மாறட்டும், அதெல்லாம் அவரோட உரிமை விருப்பம், நம்ம கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா கரூர் மரணங்கள்ல, இந்த கரூர் மரணங்கள் நிகழ்ந்துட்ட பிறகு கூட ரெட்பிக்ஸ்ல வந்து பார்த்தா ஒரு தமிழில் தமிழ்நாட்டை காக்க வந்த ரட்சகனா ஏதோ ஒண்ணு விஜய் அப்படின்னு, டிவிக்கு விஜய் செய்த சாதனை அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் கரூர் மரணங்கள் சின்ன எழுத்துல போடப்படுது. கரூர்ல 41 உயிர் போச்சுங்கிறது சின்ன எழுத்துல. குறிவைக்கப்படும் விஜய் என்ன குறிவைக்கிறாங்க? அவர் குறிவைக்க என்ன இருக்குது? அவர் பாதுகாப்போடு நலமோடு இன்னும் இருக்கணும், நமக்கு அதை ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா 41 உயிர் போச்சே, 41 உயிர் போனதை முதன்மையா சொல்லாம விஜய் குறிவைக்கப்படுறாருன்னு அண்ணன் பெலிக்ஸ் வந்து தமிழில் வச்சு பேசுவாங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுகவை கண்மூடித்தனமா திமுக செய்யக்கூடிய அநியாயங்களை, அக்கிரமங்களை, கொடுமைகளை, அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை, எதேச்சதிகார போக்க, லஞ்சத்தை, லாவணியத்தை, சுரண்டலை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற ஒருத்தனுக்கும் விஜய் 41 மரணங்கள் நிகழ்ந்த பிறகும் கூட ஒரு தலைவனாவோ ஒரு மனிதனாவோ எதுபடியும் நடந்து கொள்ளாது, இந்த மரணங்களுக்கு பொறுப்பேற்காது, குற்ற உணர்ச்சி இல்லாம, உறுத்தல் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ண நினைக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல குறைந்தபட்சம் தவறுகளையும் பிழைகளையும் குற்றங்களையும் சுட்டி காட்டாம கண்மூடித்தனமா விஜயை ஆதரிச்சு, விஜய் வந்து ஒரு ரட்சகன், தமிழ்நாட்டை ரட்சிக்க வந்த ரட்சகன், தமிழ்நாட்டை காக்க வந்த ரட்சகன், விஜய் வந்து பெரிய சாதனை பண்ணிருக்காரு அப்படின்னு விஜய்க்காக கருத்துராக்கம் பண்றது, சதி திட்டம்னு ஒரு போடியான ஒரு கதையை வந்து புனைஞ்சு விடுறது, இதெல்லாம் அண்ணன் பெலிக்ஸ் செய்வார்னா திமுகவை ஆதரிக்கக்கூடிய செந்தில்வேல்களுக்கும் அண்ணன் பெலிக்ஸுக்கும் என்ன வேறுபாடு?